ரெட்மி நோட் 9A டெட் கம்ப்ளைண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து போர்டை பிரிச்சிருச்சு, சேஃப்டி டேப் அடிச்சுட்டு டிசி ரீடிங் பார்த்தீங்கன்னா 0.016 36 வரையும் மாறி வந்துகிட்டே இருக்கும். இது கீழே அண்டர் பெல்லில் வந்து ஒரு பேடு ஸ்டார்ட் ஆகிருக்கும், ட்ராக் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது சிபிக்கில் யூஎஸ்பி PWM 9 ப்ரீஹீட் வந்து 260 வச்சுருப்பேன். வச்சு போர்டு ஃபுல்லாக ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஐசி கழட்ட போகிறோம். 320 வச்சு 30 செகண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிடுறேன். நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிடுங்க. சடனாக 360 டிகிரி வச்சுட்டு ஐசியை ரிமூவ் பண்ணிடுவோம். பேஸ்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட்டிகிட்டு ஹீட் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம். கீழே ஒரு டைட்டு போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஐசியை எடுத்தாச்சு. எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே டெம்பரேச்சரில் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி போர்டை க்ளீன் பண்ணிடலாம். அதே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஃபேன் வச்சுருக்கேன்னா ஓவர் ஹீட் ஆகிருந்துச்சு, லைட்டாக க்ளீன் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். அதே வெயிட் நார்மல் ஹீட் இருக்கும், வச்சு அப்படியே மெல்ட் ஆகிக்கிறோம். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போர்டை க்ளீன் பண்ணிட்டேன். போர்டை க்ளீன் பண்ணும்போது பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணோம். டீசால்டிங்க்கு குட்பிக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிபிடி 180 பிபிடி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு பிபிடி மேலே வந்து சால்ட்டிங் வச்சுட்டு அப்படியே பாலுமாக ஒட்டி எடுத்தோம்னா அதுமே க்ளீன் ஆகிடும். பால் வந்து விட்டுட்டு பேடில் வந்து சால்ட்டிங் படக்கூடாது. இந்த லெட்டு வந்து பாலாக இருக்குது, அது மட்டும்தான் படணும். அப்போ இருந்துமே எனக்கு வந்து ஒரு போர்டு வந்து இப்படி பண்ணியுமேவோ 2 பேடு வந்து லிங்க் ஆயிடுச்சு. ட்ராக் ஒரே ட்ராக்கு தான், ஆனால் பேடு 2 பேர் லிங்க் ஆகும்போது பால்ஸு அப்ளை பண்ணும்போது பெருசாக வாய்ப்பு இருக்குது. 2 ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஒட்டிச்சுன்னா ஹீட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பாலையும் சேர்த்து இழுத்துக்கிறோம். இத்தனை ஊற்றிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து யூவி மாஸ்க் அப்ளை பண்ணி யூவி பீஸ் அப்ளை பண்ணி யூவி மாஸ்க்கு லைட்டு யூவி லைட்டு கொடுத்து அந்த பேடை மறைக்க போகிறோம். க்ளீன் பண்ணும்போது 4 பக்கம் சுற்றி வச்சு க்ளீன் பண்ணணும். ஒரே சைடு வச்சு இழுத்துடக்கூடாது. அது ரவுண்ட் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணணும். நான் ரவுண்ட் பண்ண ஸ்பீடு வச்சுக்கேன், ரவுண்ட் பண்ணது எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் ரொட்டேஷனில் இருக்கணும். சிலதை ஒட்டிடுவேன், சில இதில் சரியாக க்ளீன் பண்ண நேரத்தில் வந்து இது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணுவேன். க்ளீனிங் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப டெம்பரேச்சர் வைக்கக்கூடாது. ஒரு 320 இல்லை 280 இது வச்சு க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக போட ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்று கண்டுக்கும் போட்டுக்கிட்ட ஒரு டைம் வந்து சைடில் இருக்க பேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம்னா தெளிவாயிடும். போர்டை ஃபுல் ஜூம் வச்சுருக்கேன், பார்த்துக்கங்க. 10 நேரம் போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி படித்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாம் பக்காவாக இருக்கும். க்ளீனிங் ப்ராசஸ் மஸ்ட்டு. க்ளீனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் எடுத்துருப்பேன். ஐஸ் எடுக்கிறது வைக்கிறது 20 செகண்ட் 30 செகண்ட் முடிஞ்சிடும். க்ளீனிக்கு மட்டுமே குறைஞ்சி வச்சு நான் 6 நிமிஷம் 7 நிமிஷம் எடுப்பேன்.
சில நேரம் ஆஃப் ஹவர்லாம் இருக்க வேண்டிய வாய்ப்பெலாம் இருக்குது. நான் பொறுமையாக க்ளீன் பண்ணுவேன். ஸ்பீடு வந்து வச்சுக்கனால உங்களுக்கு தெரியல. க்ளீனிங் ப்ராசஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. நான் 1க்கு 4 டைம் க்ளீன் பண்ணுவேன். இப்போ பேட் செக் பண்ணால் அப்படியே பேடுமே ஷார்ட் தான் காமிக்குது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா யூவி மாஸ்க்கு பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த பேடை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த பேடு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டருக்கு பேரலாக லிங்க் பண்ணியிருக்கோம். அது ESB PWM அந்த பேடு அதை மறைச்சி விட்டுற போகிறோம். பேஸ்ட்டு அப்ளை பண்ண ரொம்ப மைனூட்டாக அந்த பேடுக்கு மட்டும் போட்டு விடுங்க. லைட்டாக வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வச்சா போதும். அதே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறது, சுற்றி ஸ்க்ராட்ச் பண்ணுறது பேடை மட்டும் தவிர லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணாலே போதும், இங்கே வந்துடும். கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ. உங்களுக்கு சுருக்கி 15 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன் வீடியோ. அதனால் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தான் அதை வீடியோ போட முடியும். இப்போ ஆல்ரெடி வீடியோ லேட்டாக தான் போட்டுட்ருக்கேன். சில வெள்ளம் ஃபுல்லாக டைம் இல்லை, அதனால் வீடியோ கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோஸ் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதை ஃபஸ்ட் அப்ளை பண்ணது 2 ஜாயிண்டான பேடையும் மறைக்க வேண்டிய பேடையும் பண்ணணும். 2 ஒரே டைம் பண்ணாதீங்க எப்பவுமே. ஜாயிண்டான பேட் ட்ரை பண்ணுறீங்களா, பண்ணிட்டு யூ அப்ளை பண்ணிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு திரும்பி அந்த மறையக்கூடிய பேட்டை போடுங்க. 2 பேடுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே லைட் வச்சிங்கன்னா ஒன்று காஞ்சு ஒன்று காயாமல் ரொப்பிட்டு வந்துடும். அதனால் நான் பண்ணிட்டு பேடை மறைக்கிறதுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஜாயிண்டான பேடை பிரித்து விடுறதுக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 டைம் உங்களுக்கு ஈவி ரைட் போட்டிருப்பேன். ஸோ அப்படி பண்ணுங்க. ஒரே தான் மொத்தமாக பண்ணுறது தப்பு. எனக்கு இப்போ வந்து ரிசல்ட்டு ஃபெயிலியாக இருக்குது, அதனால் நான் தனித்தனியாக பண்ணேன் எப்பவுமே. அதனால் எனக்கு ரிசல்ட் நல்லா வருது. ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு எடுத்துடுவோம். இது வந்து அடுத்து நம்ம ஐசியை வச்சிருவோம். எடுத்தாச்சு. இப்போ ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்னா அந்த நாள் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறது அது லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணாலே போயிடும். லைட்டாக பிளேடு ஷார்ப்பாக இருக்கணும், ஷார்ப் எட்ஜில் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணணும். மைக்கு வாங்கலை, மைக்கு வாங்கி யூஸ் பண்ணாத போட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு ஷேர் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறேன்.
இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடலாம் பார்க்குறேன். இப்போ யூடியூப் வந்து போட்டுருக்கேன், இன்ஸ்டாவில் போடல. இனிமேல் இன்ஸ்டாவிலையும் போடுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஐசி க்ளீன் பண்ணுவோம். ஐசி க்ளீன் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான். பேஸ்ட் வைக்கிறோம், சிபிடி போடுறோம், பால் ஆனதுக்கப்புறம் அப்படியே பால்லே க்ளீன் பண்ணுறோம். அந்த பால்லே க்ளீன் பண்ணி எடுத்துடுவோம். ரொம்ப இல்லை, ஆல்ரெடி பேட் வந்து ரொம்ப ட்ரை சைடு இருந்தால் கம்மி பரிசு போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. போர்டில் கம்மி பரிசு போடக்கூடாது, ஐஸில் மட்டும்தான் போடணும். அது ரொம்ப தைக்கக்கூடாது, ஐபியில் டிப் பண்ணி தைக்கணும். நான் வந்து கிரே பேட்ஸ் வந்தால் மட்டும்தான், மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி விக் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஆல்ரெடி க்ளீன் ஆகிரும். க்ளீன் ஆகிடுச்சா, அவ்வளோதான். இந்த பேடை மட்டும் மேக்ஸிமம் இது ஒன்று ஜாயிண்ட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இதுவுமே ஒரு பேடு வந்து ஜாயிண்டாக கண்டிஷன் இருக்கும், ஆனால் ரொம்ப தேய்ச்சிக்க மாட்டேன். இந்த சைடில் அந்த 6ஆம் மார்க் கொடுத்துருப்பாங்க, ஐஸில் வந்து ஒரு 6ஆம் மார்க் கொடுக்கும். அந்த 6ஆம் மார்க் வந்து காப்பர் பேடில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை மறைக்கிறதுக்கு என்ன நான் வந்து ஸ்டென்சில் வந்து சேம் ஸ்டென்சில் மெட்டலில் 6857 நினைக்கிறேன் இந்த ஐசி, சேம் ஸ்டென்சில் மெட்டலில். அதனால் யூனிவர்சலில் பண்ணும்போது அந்த 6ஆம் மார்க் காப்பரெல்லாம் அதுலேயும் பால் பிடிச்சிடும். ஸோ நான் அதை கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூவி போட்டிருக்கேன். யூவி போட்டு மறைச்சிட்டோம்னா அதனால பால் பிடிக்காது, நமக்கு டிஸ்டன்ஸ் வராது. இப்போ ரீகல் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஐசிக்கு டாப் சைடும் பக்கா க்ளீன் பண்ணி திரும்பி நீங்கள் கீழே வைக்கும்போது ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு மேலே தூக்கி பிடிச்சிக்கிறோம். பால் வந்து ப்ராப்பராக உக்காராது, என்ன பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ இந்த யூவி போட்டோமா அது ஸ்டென்சில் வச்சு ஐசியை ரீவால் பண்ண போகிறோம். இந்த ரீபாலிங் ப்ராசஸ் 183 பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு 2 பக்கம் ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் யூனிவர்சலையும் போட்டிருக்கேன். அழுத்தி பிடிக்காமல் இந்த புள்ளையர் யூஸ் பண்ணுறது வந்து NT 102 ரீபாலிங் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குயிக்கை விட எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. பால் ஒரே டைமில் பாலாயிரம், மற்றதெல்லாமே தேவையில்லை, ஒரே டைமில் பாலாயிரம். அந்த நைஃபை யூஸ் பண்ணுறதுன்னா பால் மேலே டேப்பரை தூக்கியிருக்காச்சுன்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. ஸோ பாலை க்ளீன் பண்ணியாச்சு. யூனிவர்சல் ஃபுல்லாக பக்கத்தில் இருக்க பிறகு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு இது ஐபி ஊற்றி க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டோம்னா பளிச்சுனா இப்போ அது எல்லா பாலும் ஈவனாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி லைட்டாக ஐசியை சாக்ஸ் பிடிச்சி பண்ணிங்கன்னா பால் ஃபுல்லாக க்ளியர் ஆகிடும். ஏன்னா ஒன்று பொசிஷன் இல்லாமல் இருக்கும், சிலது பொசிஷன் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இருக்கும். அதனால் போட்டோம்னா திரும்பி ரவுண்ட் ஷேப் எடுத்து வந்துடும். திரும்பி ஐபி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா பேஸ்ட் இருக்குது, ஏன்னா நம்ம போர்ட்லேயும் பேஸ்ட் வைப்போம், இதுலேயும் பேஸ்ட் வச்சோம்னா ஐசி நகர்ந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போர்டில் லைட்டாக பேஸ்ட் வச்சு ஐசி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த டேப் பேப்பெல்லாம் பக்காவாக அடிச்சிருங்க. சைடில் இருக்கோ இல்லையோ சைடு ஃபுல்லாக கேமௌண்ட்ஸ் எல்லாமே டேப் அடிச்சிருங்க. இப்போ வந்து ஐசி டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ண டெம்பரேச்சர் 320 வைக்கிறேன். குயிக் 8601 DWயில் நான் 2 பிள்ளை யூஸ் பண்ணுறேன். ஒன்று குயிக்கு, ஒன்று NT 102 ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து வாங்கினேன். இப்போ அதை வாங்கி ஒரு வருஷம் ஆகும். 102 சூப்பராக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு. என்ன ஒன்று ஏர் வந்து கண்ட்ரோல் ஆகாது, நான் நினைக்கவே வராது. அதை வச்சு நிறைய போல போட்டு தள்ளிருக்கேன். ஐசிஎல்லாம் சரிப்பட்டு வராது, சிலதாக உட்காயிரும், சிலதாக அமையாது. நம்மளுக்கு சாம்சங்லாம் வந்துச்சுன்னா அந்த போர்டு அந்த ப்ளோரை யூஸ் பண்ணவே முடியாது. சாம்சங் போர்டு ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் டக்குன்னு ஊதிக்கிறோம். அதனால் அது ரீபாலிங் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் சிசி கல்ட்டை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் குயிக்
A6 ஒன்று. இது வந்து பக்காவாக இருக்கும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். டெம்பரேச்சர் நினைக்கிற டெம்பரேச்சர் வைக்க முடியும், நினைக்கிற மாதிரி வைக்க முடியும். சொல்லப்போனால் ஃபுல் கண்ட்ரோல் மாட்டின மாதிரி இருக்கும். ஓகே, ஈஸியாக வச்சாச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. போர்டை எடுத்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.